வணக்கம் நண்பர்களே. அவங்க தில்ஷாத் பேகம் ஆல்ரெடி தெரியும். கேப் ஓட்டுநராக சென்னைன்னு இல்லை, தமிழகம் முழுவதும் வளம் வரன்ற விஷயம். எனக்கு திருமணம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகி போயிடுச்சு. எனக்கு 3 பசங்க. பொண்ணு பேர் சிவானி, என் பையன் பேர் ஒருத்தன் பேர் புகழ், இன்னொருத்தன் பேர் வெற்றி செல்வன். என்னோடதே காதல் வாழ்க்கை தான். அதில் நிறைய கசப்பான சம்பவங்கள் இருந்தது. இப்போ பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பிரிஞ்சிட்டோம். இடையில சேர்ந்தோம். அப்போ கூட மனஸ்தாபத்தால் வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மனப்பூர்வமாகவே நாங்கள் புரிஞ்சிட்டோம். இப்போது என்னோடய காதல் வாழ்க்கையில் நானும் என் பசங்க மட்டும்தான். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ஃபேமிலின்னு பார்த்தா என் கூட பிறந்தவங்க 16 பேர். அதில் ஒரு சில பேர் இறந்துட்டாங்க, மீதி பேர்லாம் நல்லா இருக்காங்க. அப்பா அம்மா இப்போ வரையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்காக. என்ன ஒன்று, நான் இருக்கிற அதே ஊருக்குள்ளே எங்கள் அம்மாவுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டாங்க. கூட பிறந்தவங்களே ஏமாத்துனாங்க. அதனாலே நம்ம தெரில, அதில் கடைசியாக பிறந்த பிள்ளைன்றதால என்னையும் அது போல் நிறைய பேர் ஏமாத்துனாங்க. ஒரு நட்புன்ற வட்டாரத்துக்குள்ளே, உறவுன்ற ஒரு வட்டாரத்துக்குள்ளே, காதல்ன்ற ஒரு வட்டாரத்துக்குள்ளே, எல்லா இடத்துலையும் ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்தேன். ஏமாற்றத்தை மட்டும் பார்த்துட்டு வந்த என்னால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல. என்னடா பண்ணுறது, வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, வாழவும் வைக்கவும் மாட்டேன்றாங்களே, என்ன பண்ணுறது, 3 பிள்ளைங்களை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த கம்பெனி ஓனர் நான் ஹெல்ப்பராக இருந்தால் கூட சேர்ந்த 1 மாதத்துலேயே என் குடும்ப பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் தூக்கி தூர போடு, உன் பிள்ளைங்களுக்காக பாரு, உன் பிள்ளைங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிரு, யார் என்ன சொன்னா என்ன, நீ சரியாயிரு, நீ சரியான பாதையை போ, சொல்கிறவன் பேசிக்கிட்டு தான் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் சொன்னார். அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. பேசுகிறவங்க வாங்கி பேசிக்கிட்டு தான் கிடக்கும், நீ அதை காது கொடுத்து கேட்காத, நீ ஓடிக்கிட்டே இருன்னு சொன்னார். அவர் சொல்லும் போது அப்போ புரியல. இப்போ அதை அனுபவபூர்வமாக நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு விஷயத்தை. அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருந்து நான் பழகின ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 4 வெளியாளுக்கு கிட்டேருந்து கற்றுக்கல, 4 பெரிய மனுஷங்கிட்ட கற்றுக்கிட்டேன். அது என் குடும்பத்து மூலியமாகவே கற்றுக்கிட்டேன். குடும்பம்னா இதுதான், ஏமாற்றம்னா இதான்னு கற்றுக்கிட்டேன். இவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை வெளியே எங்கேயும் கொடுக்க தோணலை. என்னோடய வேலையில் நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு உண்மையாக இருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் 3500 4000 வருமானத்துக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுனுன்னு ஒன்று வந்துச்சு. லாக்டவுனில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு மூலிமா வண்டி எடுத்தேன். அது கொஞ்சமாக ஓட்ட பழகினேன். அப்புறம் ஓலா, ஊபர் அப்படி வந்தேன். 6 மணிக்கு மேலே வெளியே போக முடியல, பிள்ளைங்களை பார்த்துக்க யாரும் இல்லை. அப்புறம் நம்ம தான் இருந்தாகணும், நம்ம தான் பார்த்தாகணும் சொல்லி பசங்களோட சேர்ந்து திரும்பவும் என் ஃபேமிலியோட போய் அடக்கமானேன். என் ஃபேமிலிக்கிட்ட திரும்பவும் நான் ஹெல்ப்பு கேட்டேன். மாதம் இவ்வளோ பணம்னு கொடுக்குறேன், என் பிள்ளைங்களை பார்த்துங்க, நான் வேலைக்கு போனோன்னு சொன்னேன். சரி காசு கொடு, நான் உன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், சமைச்சு போடுறேன்னு சொன்னாங்க. என் பிள்ளைங்களை என் வீட்டாளுங்கிட்ட விட்டுட்டு, அதாவது என் வீட்டாளுங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பித்தேன். லாக்டவுனில் நான் நிறைய சம்பாரித்தேன், நிறைய பேரை ஏற்றினேன். வியாதி பார்க்காம, ஒரு நோயாளிங்க அப்படின்னு எதுவுமே பார்க்காம நிறைய பேர் இறந்தவங்கள கூட என் வண்டியில் ஏற்றிருக்கேன். ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை கூட ஏற்றிருக்கேன். அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். எல்லாமே நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயன்றது முக்கிய காரணம், ஒரு ஏமாற்றத்தை பார்த்துட்டு வந்தேன். இந்த ஏமாற்றத்தை பார்த்துட்டு வந்ததால் என்னமோ தெரில, என்னைய மறந்து அதை உழைக்கணுன்ற ஒரு வெறி, என் பிள்ளைங்களை கரை சேர்க்கணும், பிள்ளைங்களுக்காக இருக்கணும், அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சமாக இருந்தேன். வாடகை வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஓனர்கிட்டே பேசி அந்த வண்டியை சொந்தமாக்கினேன். அந்த ஓனரும் முழு மனசோடு அந்த வண்டியை என்கிட்ட கொடுத்தாரு. அவர்கிட்ட வாங்கின வண்டியை கரெக்டாக அவர்கிட்ட பணத்தை கொடுத்தேன். அந்த வண்டியை சொந்தமாக்கினேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வண்டியை விற்று இன்னொரு வண்டி எடுத்தேன். அதுவும் செகண்ட் ஹேண்டில் தான் எடுத்தேன். அதுபோல் 2 வண்டியை நான் சொந்தமாக்கினேன். எடுத்து என்னால் முழுமையாக அதை உட்கார முடியல. அதுக்கு அடுத்தடுத்து உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் எங்கள் அப்பா அம்மா அதிகமாக என்கிட்ட பணம் எதிர்பார்த்தாங்க. என்னால் அதை கொடுக்க முடியலன்னே திரும்பவும் அங்கே ஒரு ஏமாற்றம், நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி
நவுத்தி விட்டாங்க. அவங்க நவுத்தின ஒரு சில இடத்துல தான் என்னுடைய கணவர் வந்து உள்ளே இணைஞ்சார். அவர் வந்து ஒரு 2 வருஷம் என் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாரு. திரும்பவும் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அவர் வந்துட்டாரும் இருந்துட்டாருன்னு நான் நினைக்கல. எப்பவும் போல் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கேயும் ஒரு ஏமாற்றன்றதே எனக்கு தெரியல. கணவர் மூலிமா ஒரு ஏமாற்றம் வரேன்றதை நான் திரும்பவும் உணர்ந்தேன். பட்டாலும் திருந்தலை என் புத்திக்கு. என்ன பண்ணுறது, 4 இடத்துல அசிங்கப்பட்டேன். ஆனால் என் பிள்ளைங்களுக்காக பார்த்து நவுத்தி விட்டுட்டேன். பொம்பளை பிள்ளைய பற்றி வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நவுத்தி விட்டுட்டேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை எனக்கு செட் ஆகாது, நானும் என் பசங்க இப்படி போதும் அப்படின்னு சொல்லி என் பசங்கிட்ட பேசி, நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் வீட்டை பார்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். என் பிள்ளைங்க நான் பார்த்துக்கிறேம்மா, நீ வேலைக்கு போ அப்படின்னாங்க. சின்ன ஒரு 13 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுவேன். 2:30 மணி 3 மணிக்கு நான் வருவேன். அந்த ஒரு தைரியம் என் பிள்ளைங்கிட்டேருந்து வாங்கினேன். நீ வேலைக்கு போமா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி என் மக சொன்ன ஒரு வார்த்தை. நீ போமா, அக்காவை நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்ன தம்பிங்க சொன்ன வார்த்தை. அந்த ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்துச்சு. என் பிள்ளைங்களே இவ்வளோ தைரியமாக இருக்குமோ, நான் மட்டும் ஏன் தைரியமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். என் பிள்ளைங்களுக்காகவே சொல்லி நானும் நிறைய ஓட ஆரம்பித்தேன். 10 ரூபா கையில் சேர்க்க ஆரம்பித்தேன். குடும்பமும் இணைஞ்சுது. சேர்த்துக்க விருப்பம் இல்லை, மனம் வரல. பணத்தை பார்த்தோன்னே குடும்பத்தை ஏற்றுக்கக்கூடாது இல்லையா? அதனால் வெளியாட்களை நம்ப ஆரம்பித்தேன். அக்கம் பக்கத்தில் இருக்க ஹவுஸ் ஓனருங்க, அப்புறம் குடியிருக்கிறவங்க, இவங்ககிட்டலாம் வந்து குழந்தைங்கள பார்த்துங்க, நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னா, நீ போய்ட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துக்காரன் கொடுத்த ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, அதன் மூலிமா வேலைக்கு போக ஆரம்பித்தேன். கடுமையாக உழைச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உழைச்சேன். இன்றைக்கி ஒரு சொந்த வண்டியை கையில் வச்சுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அதுங்க கேட்குறத என்னால் பூர்த்தி பண்ண முடிஞ்சுது. ஒரு 0வில் இருக்கும் போது என் பிள்ளைங்க கேட்ட எதுவுமே என்னால் வந்து பூர்த்தி பண்ண முடியல, கேட்டது எதுவுமே வாங்கி தர முடியல. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க எது கேட்டாலும் வாங்கி தர நிலமையில் நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட நம்பிக்கை என் பிள்ளைங்க, என்னோட தைரியம் என்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சுருக்கேன். நீயும் செய்வ, உன் பிள்ளைங்களுக்குன்றலாம் எல்லாருக்கும் நீ செய்வ அப்படின்னு சொன்ன ஒரு ஊக்குவிக்கிற ஒரு வார்த்தை. எனக்கு பக்கபலமாக என்னோடய ஃப்ரெண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும் என்னோடய ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு வந்தாங்க. நிறைய ஆலோசனை, என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் ஒரு சில இடத்துங்கள எல்லா வார்த்தையும் அவங்ககிட்ட கேட்டேன். இந்த மாதிரி செய், இந்த மாதிரி செய்யாத, இந்த மாதிரி இரு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் நடந்தேன். இன்னும் எனக்கு ஒரு அறிவு இன்னும் அதிகமாச்சு. நம்ம இப்போ சம்பாரித்தோம், பிள்ளைங்களுக்காக வளர்ந்தோம், இருக்கிறத வச்சு செலவு பண்ணோம், இப்படியே போயிருந்தேன். சேமிப்புன்னு ஒன்று என் ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு யோசனையில் அது எனக்கு கிடச்சிது. என் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் அவங்க பேர் பானு, எல்லாருக்கும் தெரியும், சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்த ஒரு சில ஒரு வார்த்தைங்க, அவங்க என் ஃப்ரெண்டாக வந்து கிடச்சது போன ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியமாக என்னன்னு தெரில. ஸோ ஒரு நல்ல நட்புன்றதுக்கு வந்து ஒரு உதாரணமாக நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நண்பர்கள்னால் ரொம்ப பிடிக்கும். நண்பர்கள் சொல்லு அப்படின்னா நான் மதிப்பேன். அதுபோல் அவங்க சொல்ல நான் மதித்தேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறது காரணம் அவங்கன்னு கூட சொல்லிக்கலாம் ஒரு வகையில். ஏன்னா தூக்கி விட்டவங்களை யாரும் மறக்கக்கூடாதுன்னுவாங்க. என்னுடைய ஓனர் ஆகட்டும், என்னோடய ஃப்ரெண்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் தூக்கி விட்டவங்களையும் நல்ல சொல்லி நம்மளை முன்னேற வைத்தவங்களையும் என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாதுன்னுவாங்க. நான் அதை மறக்க மாட்டேன். ஏன் அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என்னோடய நம்பிக்கை அன்றைக்கி என் குழந்தைங்க அந்த வார்த்தை சொல்லலை அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது. ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டோ, ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து ஹெல்ப்பராக இருந்துக்கிட்டு தான் உட்காந்துருக்க முடியும். இன்றைக்கி ஒரு கார் ஓட்டி இன்றைக்கி தமிழகத்தையே ஒரு வளம் வரேன் அப்படின்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் கேட்பீங்க, டிரைவிங்லாம் எப்படி பழகி வந்தீங்க அப்படின்னு. நான் யார்கிட்டையும் பழகலை. அது இந்த எங்கள் ஊரே சொல்லும். யார்கிட்டையும் போய் நான் கற்றுக்காததுக்கு காரணம் என்னோடய ஃப்ரெண்டு. அவன் ஓட்டுறதை பார்த்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சாதாரணமாக பழகின ஒரு விஷயம். இன்றைக்கி என்னைய அந்த அந்த வண்டி தான் என் வாழ்க்கையே. என்னோடய வண்டி இல்லைன்னா நீ நான் இல்லை. அன்றைக்கி என் கஷ்டத்துக்கு கை கொடுத்தது என்னோடய வண்டி. அதனால் என்றைக்குமே அதை நான் மறக்க மாட்டேன். நம்பிக்கைன்றது முதல்ல நீங்கள் நம்புகிற ஒரு ஆளை வந்து உண்மையாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிங்க. ஏமாற்றத்தை அவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க. உண்மையாக இருந்துட்டாங்க, அவங்க நமக்காக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நான் என் வீட்டில் வந்து போய் சொல்ல மாட்டேன். எல்லா விஷயத்தையும் வந்து உண்மையாக இருக்கிறேன்.
இப்போ வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும் எப்போவுமே உண்மையாக இருப்பேன். என் பசங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலை இல்லையா, நான் அதை அறிமுகப்படுத்துகிறேன். என்னுடைய 3 பசங்க. இது என் மூத்த மாவ சிவானி, இது 2ஆம் மாவ புகழ், 3ஆவது பையன் வெற்றி செல்வன். இதுதான் என்னோட உலகம். அன்னைக்கு நான் வேலைக்கு போகிறதுக்கு நீ போ நான் வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொன்னது என்னோட மக. நீ வேலைக்கு போம்மா நான் அக்காவை பார்த்துக்கிறேன்னு சொன்னது என்னோட மகனுங்க. இவங்களோட ஒரு தைரியம்தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு காரணம். வேலையில் வேணால் தைரியமாக நான் இருக்கலாம், நான் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தைரியமாக நான் வெளியே போகிறதுக்கு காரணம் இவங்க 3 பேர் தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு இப்போ என் ஃப்ரெண்டு பானு தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க, நல்லது கெட்ட எதுவாக இருந்தாலும் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பானு இவங்க தான் என்னுடைய ஒரு உடன்பராவா ஒரு தோழி. எப்படி சொல்கிறது, குழந்தையிலேருந்து வந்தால் கூட இந்த அளவுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் இடையிலேருந்து வந்தாலும் என்னை பற்றி ஃபுல்லாக அவள் புரிஞ்சுக்கிட்டா, பட் அவளை பற்றி நான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கூட சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ ஒரு உதாரணம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இவளை சொல்லலாம் எல்லா வகையிலையும். ஏன்னா நட்புக்கு பேர் போனது பானு. இவ்வளோலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, அவங்க தான் எல்லாமே. ஏன்னா அவங்க பேசுகிறது அப்படி இருக்கும், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி. ஆனால் மோட்டிவேஷனில் அவங்கள மாதிரி யாருமே மோட்டிவேட்டும் பண்ண முடியாது. இன்ஸ்பயர் வந்து எனக்கு இன்ஸ்பயர்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கார் ஓட்டுறதாகட்டும், ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதாகட்டும், எப்படி சம்பாதியத்தை சேர்த்து வைக்கணும், எப்படி அதை வந்து பகிர்ந்து கரெக்டாக எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி பார்த்து கொடுக்கணும், பார்ஷியாலிட்டி பார்க்காம பசங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு தனியாக ஒரு ஆண் இல்லாமல் ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறதாகட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எப்படி வந்து முன்னுதாரணமாக இருக்கணும், எப்படி வந்து ஃப்ரெண்டை வந்து ட்ரீட் பண்ணணும், இப்படிலாம் உட்கார வச்சு அவங்க சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்களேன்னு கேட்டால் மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸை மறந்துட்டு போயிடுவாங்க. இவங்க அப்படி கிடையாதுன்றது இதுவே ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்ததில் இவங்க உமன் டிரைவர் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டே வரும்போது இவங்கள பார்த்து நல்லா இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இப்போ வராங்க. இப்போ நான் போகும்போது இவங்க பக்கத்துலேயே நான் ஒருத்தவங்களை பார்க்குறேன், ஹாய் அப்படின்வாங்க. இப்போ தான் நான் அக்கா உங்களை பார்த்து தான்க்கா நான் வந்தேன், இன்ஸ்டாவில் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களை பார்த்து தான்க்கா நான் கார் கற்றுக்கணும்னு ஆசையே வந்ததுன்னு சொல்கிற அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்திருக்காங்கன்னா இவங்களோட தைரியம், அதுக்கப்புறம் இவங்களோட தனியாக வாழ்கிற அந்த ஒரு துணிச்சல், அது எல்லாருக்கும் வருமானு கேட்டிங்கன்னா வராது. எனக்கு வெளியே நண்பர்கள் அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க. டிரைவர் சர்க்கிளில் தான் எனக்கு நிறைய பேர், நிறைய தோழர்கள் வந்து எனக்கு உதவியாக நிற்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து எனக்கு உதவியாக நிற்கிறதே என்னுடைய டிரைவர் சமுதாயம் மட்டும்தான். மற்ற யாருமே அப்படி நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் யாருக்கு யார் வராங்களான்னு தெரியாது. என் வண்டி எங்கன்னா நின்றுச்சுனாலே இறங்கி வந்து என்னம்மா ஆச்சு, எதாவது வண்டிக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறது பார்த்தீங்கன்னா என்னுடைய டிரைவர் சமுதாயம் மட்டும்தான் கேட்பாங்க. என் கூட பயணிக்கிற அனைத்து ஓட்டுநர்கள் மட்டும்தான் கேட்பாங்க. ஏன் அதையும் கேட்குறாங்க அப்படின்னா, ஆம்பளைங்க இருக்கும் போது பொம்பளைங்க வேலைக்கு வராங்க அப்படின்னா சும்மா யாரும் வேலைக்கு வர மாட்டாங்கல்ல, அவங்கவுங்க கஷ்டத்துக்காக தானே வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டிரைவர் ஃபீல்டுக்கு ஒரு லேடி வராங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்து இந்த வேலைக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்கள் யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க யோசிக்கும் போது அவங்க பார்வைக்கு நான் தெரியும் போது ஒரு நல்ல தோழியாக பார்க்குறாங்கன்னு நம்ம நினைக்குது, ஒரு நல்ல சகோதரியாக பார்க்கணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த இடத்துல உண்மையிலே அவ்வளோ பெருமையாக இருக்குது. அந்த ஒரு எண்ணமோ அந்த ஒரு செயலோ தான் என்னை வந்து தவறான ஒரு வழிக்கு கொண்டு போகணும். இன்னமும் நான் வந்து இன்னொரு ஆம்பளையை நினைக்காம என் பிள்ளைங்க உண்டு நான் உண்டுன்னு போகிறதுக்கு ஒரே காரணம் என்னை சுற்றி இருக்க மக்கள் தான். என்னோட தைரியம், என்னோட குடும்பம் அப்படின்னு நான் நினைக்க போகும்போது நான் வெளியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு 4 சகோதரர்கள், ஒரு டிரைவர்கள், இவங்கெல்லாம் வந்து என்னை ஊக்குவிக்கிற விதமாக இருக்கிறதாலே என்னமோ தெரில, நான் இன்னும் நல்லா வரேன், நல்லா வளம் வரேன். ஏன் இவ்வளோ சொல்லலாம், நல்லா வளம் வரேன். வளம் வர்றதால எனக்கு வந்து தைரியம் அதிகமாகுது. என்னோட தைரியத்தை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் உங்களால் மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுது, உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியலன்னு கேட்டீங்க. நான் எல்லாரையும் நம்புகிறேன், எல்லாரையும் நம்புகிறேன். வெளியே வந்தால் ஒரு ஒரு அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், தங்கச்சியாக கூட ஆகட்டும், இவங்க எல்லாரையும் நான் நம்புகிறேன். இவங்கக்கிட்ட நான் எப்படி சரியாக இருக்கணும் அதே போல் அவங்களும் என்கிட்ட சரியாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை என்னை இன்னமும் வழிநடத்தி கூட்டு போகுது. எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். என்னோட தெய்வம் என்னுடைய வண்டி, எனக்கு சோறு போட்ட என்னோட வண்டி. அதை தாண்டி என்னோட ஃபேமிலி, அதை தாண்டி என்னுடைய உறவினர்கள், என்னோட நண்பர்கள்,
இவங்கெல்லாம் நல்லா இருக்க போய் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். என்னைய பேசுகிறவங்க நிறைய பேர் பழமொழி சொல்லுவாங்க, தூற்றோர் தூட்டட்டும் பேசுகிறோர் பேசட்டும்னுவாங்க. யார் என்ன பேசினாலும் சரி, இன்னைக்கு நான் உழைச்சாதான் என் குடும்பத்துக்கு. பேசுகிறவங்க யாருமே வந்து நம்ம முன்னாடி நிற்க போகிறதில்ல. அதால் பெண்கள் தனியாக இருக்கணும்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க. என்றைக்குமே தொழில் கை கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா பின்வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி போக பாருங்கள். பின்னாடி வரவன் குத்த தான் பார்ப்பான். முன்னாடி போனால் மட்டும்தான் அந்த குத்துறவனை பின்னாடி திரும்பி பார்க்காம அவனை ஏறி மிதிச்சுட்டு போகிறதுக்கான தைரியம் நம்மக்கிட்ட வரும். அன்னைக்கு நான் தூக்கி போட்டேன், நல்லா இருக்கிறேன். அவங்கள தூக்கி போட சொல்லலை, தனியாக வாழ்கிறவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா குடும்பத்தை வந்து யாருமே சீரழிக்கக்கூடாது. குடும்பம் குடும்பமாகவே இருக்கணும். ஒரு ஆண் கணவன் மனைவின்ற ஒரு வாழ்க்கை வட்டாரத்தில் வந்து புரிதல் இருக்கணும். அது எனக்கு இல்லைன்றத நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க, முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக வாழுங்க, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு வாழுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் தன்னம்பிக்கை. என்னுடைய நண்பர்களுக்கும் சரி, என்னுடைய சொந்தங்களுக்கும் சரி, என்னை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் சரி, எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரே விஷயம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நன்றி, வணக்கம்.